தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். மனத்துயர் மன்றாட்டு. என் இறைவனாகிய தந்தையே, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவரும் நீரே. என் பாவங்களால் உமது அன்பை புறக்கணித்தேன், நன்மைகள் செய்ய தவறினேன். இதற்காக மனம் வருந்துகிறேன். உமது அருள் உதவியால் இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும், பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கூறுகிறேன். ஆமீன். அன்பிற்கினியவர்களே, நீட்சே என்ற மேற்கத்திய மெய்யியலாளர் கூறுவார், உண்மையான பொருளில் கிறிஸ்தவத்தை நோக்கினால் இயேசு என்ற ஒரே ஒரு கிறிஸ்தவர் இவ்வுலகில் வாழ்ந்தார், அவரையும் இவ்வுலகம் சிலுவையில் அறைந்துவிட்டது என்று. சிலுவையே இல்லாத உயிர்ப்பை விரும்பும் கிறிஸ்தவர்கள் இம்மண்ணில் உள்ளவரை இக்கூற்று உண்மைதான். மனித வாழ்வில் சிலுவை அல்லது துன்பம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு யதார்த்தம். நாம் எதனால் எதற்காக துன்பப்படுகிறோம் என்பதை பொறுத்து நமது துன்பம் பொருள் பெறுகின்றது. நாம் தற்பொழுது நினைவு கூறும் இயேசுவின் சிலுவை பாதை நமது வாழ்வு என்னும் சிலுவை பாதையில் பயணிக்க நமக்கு கற்றுத் தருகின்றது, தேவையான ஆற்றல் தருகின்றது. எனவே சிலுவை பாதையில் ஆழமான ஈடுபாட்டுடன் முழுமையாக பங்கேற்போம். இயேசுவின் பாடுகள் நம்மை பண்படுத்தட்டும், நம்மை இயேசுவாக மாற்றட்டும். மன்னிப்பதே துணிவு என்று பாடுகளின் பயணத்தில் நான் ஆறுதலா, காரணியா இல்லை பார்வையாளனா. பாடுகளின் பயணத்தில் நான் ஆறுதலா, காரணியா இல்லை பார்வையாளனா. இயேசு பாடுபட்ட முதல் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசு தீர்ப்பிடப்படுகின்றார். தலைகளில் முள்முடி சூட்டப்பட்டு கசையால் குருதி பொங்க அடிக்கப்பட்டு தான் சுமந்து வந்த சிலுவையிலே ஆடையின்றி அறையப்பட வேண்டும் என்பது இயேசுவிற்கு வழங்கப்பட்ட தண்டனை. அப்படி என்ன குற்றம் செய்துவிட்டார்? ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், விண்ணரசு உங்களுக்கு உரியது என்று உண்மைக்கு சான்று பகர்ந்ததே அவர் செய்த குற்றம். சுமக்க முடியாத சுமைகளை மக்கள் மீது சுமத்தியவர்கள் இளைப்பாறுதல் தந்தவருக்கு தீர்ப்பளிக்கின்றனர். ஜெபம். அன்பு இயேசுவே, உம்மை போன்று உண்மைக்கு சான்று பகர எங்களுக்கு வரம் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. உண்மையை உறக்கச் சொன்னீர், உயிர் தரவும் துணிந்து நின்றீர். தன்னலம் விரும்பாதே, சிலுவையில் தான் வாழ்வு என்றீர். தன்னலம் விரும்பாதே, சிலுவையில் தான் வாழ்வு என்றீர். பாடுகளின் பயணத்தில் நான் ஆறுதலா, காரணியா இல்லை பார்வையாளனா. உன் பாடுகளின் பயணத்தில் நான் ஆறுதலா, காரணியா இல்லை பார்வையாளனா. இயேசு பாடுபட்ட இரண்டாம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசு சிலுவை சுமத்தப்படுகிறார். என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்று சொன்னவரின் தோளில் சுமக்க இயலா பாரமான சிலுவையை சுமத்துகின்றார்கள். தன் வாழ்வில் யாருக்கு இவர் சுமையாக இருந்துவிட்டார்? சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொன்னவர் அதனை வாழ்ந்து காட்டுகிறார்.
நம்மை சுமப்பதை அவர் சுகமாகவே பார்க்கிறார். நமது பாவ சுமைகளை அவர் தோளில் ஏற்றுக்கொள்கிறார். நாம் நமது குடும்ப உறவுகளின் சுமைகளையாவது சுமக்க முன் வருகின்றோமா? ஜெபம். அன்பு இயேசுவே, பிறருக்கு சுமையாக வாழாமல் பிறரது சுமைகளை சுகமென ஏற்று வாழ எங்களுக்கு வரம் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வனவாக. உண்மையை உறக்கச் சொல்லி உயிர் தரவும் துணிந்து நின்றேன். வீழ்ந்திட தயங்காதே, மடிதடிதான் விளைச்சலின்றே. வீழ்ந்திட தயங்காதே, மடிதடிதான் விளைச்சலின்றே. பாடுகளின் பயணத்தில் நான் ஆறுதலா, காரணியா இல்லை பார்வையாளனா. உம் பாடுகளின் பயணத்தில் நான் ஆறுதலா, காரணியா இல்லை பார்வையாளனா. இயேசு பாடுபட்ட மூன்றாம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசு முதன்முறை தரையில் விழுகின்றார். உடலினுள் ஓடிக்கொண்டிருந்த குருதி பீரிட்டு வெளிவந்து தரையை நனைக்க ஆற்றலெல்லாம் இழந்து தரையில் விழுகிறார் ஆற்றலின் அதிபதி. வாழ்வுக்கு செல்லும் வழி குறுகலானது. அதன் வழியே வருந்தி நுழையும் போது விழுதல் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. விழுந்த இயேசு எழுகின்றார். ஜெபம். அன்பு இயேசுவே, விழும்போதெல்லாம் எழுந்து நிற்கும் அருள் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வனவாக. உண்மையை உறக்கச் சொன்னீர், உயிர் தரவும் துணிந்து நின்றேன். இறைமொழி கேட்பவரே தாயென நீர் தந்து சென்றேன். இறைமொழி கேட்பவரே தாயென நீர் தந்து சென்றேன். பாடுகளின் பயணத்தில் நான் ஆறுதலா, காரணியா இல்லை பார்வையாளனா. பாடுகளின் பயணத்தில் நான் ஆறுதலா, காரணியா இல்லை பார்வையாளனா. இயேசு பாடுபட்ட நான்காம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசு தம் தாயை சந்திக்கின்றார். தான் உணவாக ஊட்டிய குருதியையெல்லாம் இழந்து கால்கள் தள்ளாட ஆற்றலையெல்லாம் இழந்தவராய் பயணித்து கொண்டிருக்கும் இயேசுவுக்கு ஆற்றலாய் வருகின்றார் அன்னை மரியாள். பெற்றவர் என்ற முறையிலும் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுபவர் என்ற முறையிலும் இயேசுவுக்கு தாயான அன்னை மரியாள் மடி சுமந்த மகனுக்கு ஆறுதல் கூறுகிறார். ஜெபம். அன்பு இயேசுவே, தாய்மையை போற்றி வாழும் வரம் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வனவாக. உண்மையை உறக்கச் சொல்லி உயிர் தரவும் துணிந்து நின்றேன். கைமாறு கருதாதே, கொடுப்பதில் தான் நிறைவு என்றேன். கைமாறு கருதாதே, கொடுப்பதில் தான் நிறைவு என்றேன். பாடுகளின் பயணத்தில் நான் ஆறுதலா, காரணியா இல்லை பார்வையாளனா. உம் பாடுகளின் பயணத்தில் நான் ஆறுதலா, காரணியா இல்லை பார்வையாளனா. இயேசு
பாடுபட்ட 5ஆம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டி. சிலுவையை சுமக்க சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார். சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டு சென்றவருக்கு உதவி செய்ய சீரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் கட்டாயப்படுத்தப்படுகிறார். படைத்தவருக்கு படைப்புகள் உதவுகின்றன. எனக்கு யாரும் தேவையில்லை, என் வாழ்க்கையை நானே பார்த்து கொள்வேன் என்று கூறி தனிமையை விரும்பி உயிருள்ள உறவுகளை விடுத்து உயிரற்ற கைபேசிகளை உறவாக்கி கொண்டிருக்கின்றோம். கேட்பதற்கு யாரும் இல்லை என்றால் நமது சொற்களால் என்ன பயன்? ஜெபம். அன்பு இயேசுவே, தேவையில் இருப்பவரை தேடிச் சென்று உதவும் மனம் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. உண்மையை உறக்கச் சொன்னீர், உயிர் தரவும் துணிந்து நின்றீர். தீமைக்கு அஞ்சாதே, ஏற்ற தாழ்வு தவறு என்றே. தீமைக்கு அஞ்சாதே, ஏற்ற தாழ்வு தவறு என்றே. பாடுகளின் பயணத்தில் நான் ஆறுதலா, காரணியா இல்லை பார்வையாளனா. உம் பாடுகளின் பயணத்தில் நான் ஆறுதலா, காரணியா இல்லை பார்வையாளனா. இயேசு பாடுபட்ட 6ஆம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டி. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கின்றாள். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணின் சார்பாக நின்று ஆணாதிக்கத்தை எதிர்த்தவர், பெரும்பாடுடைய பெண்ணை மையத்திற்கு கொணர்ந்தவர், தனது உழைப்பின் பயனை உய்க்கும் வகையில் வீரமங்கை வெரோனிகா முகம் துடைக்க தன் முகத்தை பரிசாக தருகிறார். ஜெபம். அன்பு இயேசுவே, பெண்களின் ஆற்றலை உணர்ந்து அவர்களை அன்பு செய்ய அருள் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. உண்மையை உறக்கச் சொன்னீர், உயிர் தரவும் துணிந்து நின்றீர். நம்பிக்கை தளராதே, எனது அருள் போதுமென்றே. நம்பிக்கை தளராதே, எனது அருள் போதுமென்றே. பாடுகளின் பயணத்தில் நான் ஆறுதலா, காரணியா இல்லை பார்வையாளனா. உம் பாடுகளின் பயணத்தில் நான் ஆறுதலா, காரணியா இல்லை பார்வையாளனா. இயேசு பாடுபட்ட 7ஆம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டி. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகின்றார். நடந்து செல்ல தேவையான ஆற்றல் கூட அவரிடம் இல்லை. உடலெல்லாம் விழுப்புண்கள், அழுத்தும் பாரமான சிலுவை. விழுந்தவரை தூக்குவதற்கு பதில் சாட்டையால் அடித்து எழுந்து நிற்க சொல்கின்றார்கள். கொடுமைக்காரர்களின் இத்தனை கொடுமைகளுக்கு மத்தியிலும் எழுந்து பயணத்தை தொடர்கின்றார் இயேசு. ஜெபம். அன்பு இயேசுவே, தோல்விகளை வெற்றியின் படிக்கட்டுகளாக பார்க்கும் வரம் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. உண்மையை உறக்கச் சொன்னீர், உயிர் தரவும் துணிந்து நின்றீர்.
சுமைகளால் சோர்ந்தோரே இளைப்பாறுதல் நான் என்றேன். சுமைகளால் சோர்ந்தோரே இளைப்பாறுதல் நான் என்றேன். பாடுகளின் பயணத்தில் நான் ஆறுதலா, காரணியா இல்லை பார்வையாளனா. உம் பாடுகளின் பயணத்தில் நான் ஆறுதலா, காரணியா இல்லை பார்வையாளனா. இயேசு பாடுபட்ட 8ஆம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டி. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகின்றார். இழப்பதற்கு ஏதுமே இல்லை என்ற சூழலிலும் தன்னை மறந்தவராய் பிறரின் துன்பங்களை உணர்ந்து அவர்களுக்கு ஆறுதல் மொழி கூறுகின்றார் நம் ஆண்டவர் இயேசு. மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள் என்ற இறை வார்த்தையின் இலக்கணமே அவர்தானே. ஜெபம். அன்பு இயேசுவே, மகிழ்வாரோடு மகிழவும் அழுவாரோடு அழவும் அருள் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. உண்மையை உறக்கச் சொன்னீர், உயிர் தரவும் துணிந்து நின்றீர். துன்பத்தில் துவண்டிடாதே, உன்னோடு நான் என்றேன். துன்பத்தில் துவண்டிடாதே, உன்னோடு நான் என்றேன். பாடுகளின் பயணத்தில் நான் ஆறுதலா, காரணியா இல்லை பார்வையாளனா. உன் பாடுகளின் பயணத்தில் நான் ஆறுதலா, காரணியா இல்லை பார்வையாளனா. இயேசு பாடுபட்ட 9ஆம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டி. இயேசு 3ஆம் முறை தரையில் விழுகின்றார். இதற்கு மேல் ஒரு மனிதனை எப்படி துன்புறுத்த முடியும் என்ற அளவிற்கு துன்புறுத்தப்படுகின்றார் இயேசு. இத்தனை துன்பத்திற்கும் ஒரே காரணம் அவர் எடுத்துக்கொண்ட நிலைப்பாடு. அநீதிக்கு எதிரான நிலைப்பாடு, நீதிக்கு சார்பான நிலைப்பாடு. எத்தனை துன்பங்கள் வாழ்வில் வந்தாலும் தான் எடுத்துக்கொண்ட நிலைப்பாட்டிலிருந்து சற்றும் விலகாத இயேசுவை ஆண்டவர் என அறிக்கையிடும் நாம் வாழ்க்கையில் சிறு துன்பங்கள் வந்தாலே வளைந்து கொடுத்து விடுகின்றோம். ஜெபம். அன்பு இயேசுவே, அநீதிக்கு கை கொடுக்கும் எங்கள் அறியாமையை போக்கிட வரம் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. உண்மையை உறக்கச் சொன்னீர், உயிர் தரவும் துணிந்து நின்றீர். பகைவனை பகைக்காதே, மேலுடையும் கொடுக்கச் சொன்னீர். பகைவனை பகைக்காதே, மேலுடையும் கொடுக்கச் சொன்னீர். பாடுகளின் பயணத்தில் நான் ஆறுதலா, காரணியா இல்லை பார்வையாளனா. உம் பாடுகளின் பயணத்தில் நான் ஆறுதலா, காரணியா இல்லை பார்வையாளனா. இயேசு பாடுபட்ட 10ஆம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டி. இயேசுவின் ஆடைகளை களையப்படுகின்றன. உயிரா மானமா என்ற சூழல் வந்தால் மானமே பெரிதென்போம். இயேசுவின் கல்வாரி பாதையில் உயிர் பறிக்கப்படுவதற்கு முன்பே மானம் பறிக்கப்படுகின்றது. ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள் என்று சொன்னவரின் உள்ளாடைகளையும் களைகின்றார்கள் கயவர்கள். ஜெபம். அன்பு இயேசுவே,
நன்மைகள் செய்ய முயலும்போது வரும் அவமானங்களை ஏற்றுக்கொள்ள அருள் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வனவாக. உண்மையை உறக்கச் சொல்லி உயிர் தரவும் துணிந்து நின்றீர். பழி வாங்க முயலாதே, இரக்கத்தில் தான் விருப்பமென்றி. பழி வாங்க முயலாதே, இரக்கத்தில் தான் விருப்பமென்றி. பாடுகளின் பயணத்தில் நான் ஆறுதலா, காரணியா இல்லை பார்வையாளனா. உம் பாடுகளின் பயணத்தில் நான் ஆறுதலா, காரணியா இல்லை பார்வையாளனா. இயேசு பாடுபட்ட 11ஆம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசுவை சிலுவையில் அறைகின்றார்கள். சிந்திய இரத்தத்தில் எஞ்சிய இரத்தத்தையும் துளையிட்டு உறிஞ்ச, கதறல்கள் காதில் விழ, கைகளிலும் கால்களிலும் ஆணியடிக்கின்றார்கள் அக்கல் நெஞ்சர்கள். குணமாக்கிய கரங்களும் வழிநடத்திய கால்களும் சிலுவையில் அறையப்படுகின்றன. யார் உடல் நலம் குன்றியிருந்தால் எனக்கென்ன என்று அவரது கைகளும், யார் பசி தாகமாயிருந்தால் எனக்கென்ன என்று அவரது கால்களும் ஓய்ந்திருந்தால் இத்துணை துன்பங்கள் அவருக்கு நேர்ந்திருக்காது. ஜெபம். அன்பு இயேசுவே, பிறர் வாழ எம்மையே இழக்க தேவையான ஆற்றலை எங்களுக்கு தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வனவாக. உண்மையை உறக்கச் சொன்னீர், உயிர் தரவும் துணிந்து நின்றீர். மனிதத்தை மறக்காதே, இழப்பதுதான் காத்தல் என்றீர். மனிதத்தை மறக்காதே, இழப்பதுதான் காத்தல் என்றீர். பாடுகளின் பயணத்தில் நான் ஆறுதலா, காரணியா இல்லை பார்வையாளனா. உம் பாடுகளின் பயணத்தில் நான் ஆறுதலா, காரணியா இல்லை பார்வையாளனா. இயேசு பாடுபட்ட 12ஆம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். என் அன்பார்ந்த மகன் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்ற தந்தையை நோக்கி, என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று குரல் எழுப்புகின்றார் நம் ஆண்டவர் இயேசு. சொல்ல முடியா கொடுமைகளுக்கு மத்தியிலும், இழப்பதற்கு இனி எதுவும் இல்லை என்ற சூழலிலும் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றியவராய், எல்லாம் நிறைவேறிட்டு என்று சொல்லி தலை சாய்கிறார் நம் ஆண்டவர். பிறருக்காக உயிரையும் கொடுப்பதில்தான் நிறைவு இருக்கின்றது என்பதனை வாழ்ந்து காட்டி சிலுவையில் உயிரற்ற உடலாக தொங்குகிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஜெபம். அன்பு இயேசுவே, சுயநலம் உள்ளவனாக இறந்து பொதுநலம் கொண்டவனாக உயிர்த்தெழ உமது அருளை தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வனவாக. உண்மையை உறக்கச் சொன்னி உயிர் தரவும் துணிந்து நின்றீர். தனிமையில் தயங்காதே, உம் தாயை எமக்களித்தீர். தனிமையில் தயங்காதே, உம் தாயை எமக்களித்தீர். பாடுகளின் பயணத்தில் நான் ஆறுதலா, காரணியா இல்லை பார்வையாளனா.
ஆறுதலா காரணியா இல்லை பார்வையாளனா. இயேசு பாடுபட்ட 13ஆம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். தாயின் மடியிலே இயேசு. கருவாக உருக்கொண்டதிலிருந்து தனது உயிருக்கு உயிரான மகனை சுமந்த தாய் உயிரற்றவராய் அவரது உடலை சுமக்கின்றார். தாலாட்டு பாடியவள் புலம்பி அழுகின்றாள். இயேசு தான் கருவறையில் கண்ட அதே அமைதியை தற்பொழுது தனது தாயின் மடியில் உணர்கின்றார். நம் இறைவன் நம்மை தனது மடியில் சுமந்து கொள்ள எப்பொழுதும் ஆவலோடு இருக்கின்றார். அவரது மடியில் இளைப்பாறுதலை நாடுவதற்கு பதிலாக இவ்வுலகின் மடியிலே இளைப்பாறுதலை நாடுகின்றோம். ஜெபம். அன்பு இயேசுவே, இடைவிடாமல் ஜெபிக்க வரம் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. உண்மையை உறக்கச் சொல்லி உயிர் தரவும் துணிந்து நின்றீர். பற்றுக்கள் வேண்டாமே வெறுமையருள் வாழ்வு என்றீர். பற்றுக்கள் வேண்டாமே வெறுமையருள் வாழ்வு என்றீர். பாடுகளின் பயணத்தில் நான் ஆறுதலா காரணியா இல்லை பார்வையாளனா. பாடுகளின் பயணத்தில் நான் ஆறுதலா காரணியா இல்லை பார்வையாளனா. இயேசு பாடுபட்ட 14ஆம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் உருவை ஏற்றவர் வெறுமையின் உச்சத்தை நமக்கு சுட்டி காட்டுகின்றார். உலகையே விளக்கி கூறும் அறிவியலால் மனிதர்களின் பிறப்பு இறப்பை விளக்கி கூற முடிவதில்லை. இறப்பு என்ற ஒன்று நம் அனைவருக்குமே கட்டாயம் உண்டு என்பதை கூற முடியும். நம்மால் அந்த இறப்பு எப்பொழுது என்று கூற முடியாது. ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் பேராசைகளை மண்ணில் புதைத்து உயிர்த்தெழுந்த மனிதர்களாக வாழ வரம் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. இறுதியாக நாம் செய்த சிலுவை பாதை, நாம் முன்னெடுக்கும் எல்லா பக்தி முயற்சிகள், நாம் கொண்டாடும் திருப்பலிகள் எல்லாம் எதற்காக? நம்மை கிறிஸ்தவர்களாக அடையாளப்படுத்திக் கொள்ள மட்டுமா, அல்லது நாமே இயேசுவாய் மாறுவதற்காகவா? நமது நம்பிக்கையை சொற்களால் அல்ல, செயல்களால் வெளிப்படுத்துவோம். பிறர் நம்முள் இயேசுவை கண்டு விண்ணக தந்தையை போற்றி புகழட்டும்.